viewers, I am Lakshmi. இன்னைக்கு 10th Maths Chapter 4th வடிவியல் பயிற்சி 4.2ல 6th sum பார்க்க போகிறோம். சரிவகம் ABCDயில் AB parallel to DC, E மற்றும் F என்பன முறையே இணையற்ற பக்கங்கள். AD மற்றும் BCயின் மீது அமைந்துள்ள புள்ளிகள். மேலும் EF parallel to AB என அமைந்தால் AE divided by ED equal to BF divided by FC என நிறுவுகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரிவகம் ABCD ஒரு சரிவகம் வரைஞ்சிக்கிட்டு EF என்ன கொடுத்துருக்காங்க, EF எந்த பக்கத்தில் வரும், AD BC. EF AD BCங்கிற பக்கத்தில் அமைந்துள்ள புள்ளிகள். அப்போ ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க, EF is parallel to AB. EF என்ற கோடு ABக்கு பேரலாக இருக்குது. என்ன ப்ரூவ் பண்ணணும், இந்த ரேஷியோ நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம நிரூபிக்க வேண்டியது இந்த ரேஷியோ. அப்போ அதுக்கு நம்மளுக்கு ஒரு முக்கோணம் வேணும். அதனால் DBன்னு ஒரு டயகனல் லைன் வரைஞ்சிக்கிறேன். டயகனல் லைன் EFங்கிற கோட்டில் ஓங்கிற புள்ளியில் சந்திக்கின்றது. இப்போ EFும் ஏபியும் இணைக்கோடுகள்ங்கிறதுனால EFல ஒரு அளவு தான் EO. அப்போ அதுவும் ஏபிக்கு இணைக்கோடாக இருக்குமா? இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு இது ரெண்டு இணைக்கோடுகள்னு வைத்துக்கொண்டு இந்த ட்ரையாங்கிள் ADBயில் EOS parallel to AB. அப்போ தேஸ் தேற்றத்தின் படி என்ன பண்ணிடலாம், DE divided by EA DO divided by OP ஒரு இது கொண்டு வந்துடலாமா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் BDC EF வந்து parallel to DCங்கிறதுனால OF is parallel to DC. அப்போ OF is parallel to DCனா BF divided by FC BO divided by OD பை தேல்ஸ் படி கொண்டு வந்துடலாமா? அப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம தேவையானதை கொண்டு வர போகிறோம். முக்கோணம் ADP முக்கோணம் ADP since AB is parallel to EFங்கிறதுனால என்ன வரும், EO is parallel to AB. EO is parallel to AB ADP ட்ரையாங்கிளில். அப்போ என்ன பண்ணிடலாம், DE divided by EA equal to DO divided by OP by BP theorem. தேஸ் தேற்றத்தின் படி மார்க்கெட்டஸ் ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, AE divided by ED equal to AE divided by ED தலைகீழாக கேட்டிருக்காங்க. அதனால் இதை தலைகீழாக மாற்றி வச்சுக்கிறோம். அப்போ AE divided by ED equal to OP divided by DO. mark it as 1. அதே மாதிரி அடுத்து எந்த ட்ரையாங்கிள் கண்டு போகிறோம், இன் ட்ரையாங்கிள் BDC ABயும் GCயும் parallel. AB is parallel to DC. அப்போ AB parallel to DCனா AB parallel to EF also. AB parallel to EF இந்த ரெண்டும் நமக்கு தெரியும். அப்போ DC is parallel to EF. DC is parallel to EF.
DC is parallel to EF னா again DC is parallel to OF சொல்லிடலாமா? DC is parallel to OF. அப்போ DC is parallel to OFங்கிறதுனால தேஸ் தேற்றத்தின்படி என்ன பண்ணிடலாம்? BO divided by OD equal to BF divided by FC by தேஸ் தேற்றத்தின்படி. தேஸ் தேற்றத்தின் படி. Mark it as 2. From 1 and 2ல OP divided by OD சேமா இருக்கா ரேஷியோ? அப்போ அதுக்கு ஈக்குவலான ரேஷியோ ரெண்டும் சமமா? அப்போ from 1 and 2 we get AE divided by ED equal to BF divided by AFC. அப்போ நம்மளுக்கு தேவையானது நிறுவியாச்சா? AE divided by ED equal to BF divided by FC. ஸோ நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட். எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.